ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பேபி ஃபுட் ரெசிபியில் ஒரு ஹெல்த்தியான முட்டைகோஸ் கேரட் சாதம் செய்து எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது நீங்கள் 8 மாத குழந்தைலேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுடுங்க. ஒரு கப் அளவுக்கு முட்டைகோஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 பல்லு பூண்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அரை தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணும்னா நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைனா கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க கேரட் முட்டைகோஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஊற வச்சிருக்க துவரம் பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா மிளகாய்த்தூள், கொஞ்சமா கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. குழந்தைக்கு 1 இயர் ஆகலைன்னா உப்பு மிளகாய்த்தூள் சேர்க்காதீங்க. வேணும்னா கொஞ்சமா கொத்தமல்லி தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடியை மூடிட்டு 4 விசில் விடுங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். முட்டைகோஸ் கேரட் ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இது கூட வடிச்ச சாதத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அடுப்புல வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா மத்த வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. அவ்வளோதான், நல்ல ஒரு சூடான ஹெல்த்தியான முட்டைகோஸ் கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.